நடிகர் ரஜினிகாந்த் கூலி படப்பிடிப்பில் பிஸியாக இருந்து வந்தார். இதற்கிடையில் வேட்டையின் டப்பிங் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். இந்த சமயத்தில் தான் ரஜினி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை அனைவரும் பதட்டத்தில் ஆழ்ந்தனர். சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ரஜினி பூர்ண குணமடைந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். சில வாரம் ஓய்வில் இருந்துவிட்டு மீண்டும் கூலி படப்பிடிப்பில் இணைய உள்ளாராம் ரஜினி. இந்நிலையில் நடிகர் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு கூலி படப்பிடிப்பு தான் காரணம் என கூறி லோகேஷ் கனகராஜை சிலர் குற்றம் சாடி வருகின்றனர். கூலி படப்பிடிப்பில் இடைவிடாது ரஜினி நடித்ததன் காரணமாகவும் மழையில் நனைந்தபடி ரஜினி சண்டை காட்சிகள் இடைவிடாது நடித்ததும் தான் அவரின் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு காரணம் என சிலர் பேசி வந்தார்கள். இந்த வதந்திகள் தீயாய் பரவி வந்த நிலையில் லோகேஷ் கனகராஜை சமீபத்தில் என்ன நடந்தது என்பதை பேசினார். இந்த சிகிச்சையை ஏற்கனவே ரஜினி சார் திட்டமிட்டிருந்தார். இது எதிர்பாராத விதமாக நடந்தது கிடையாது. 40 நாட்களுக்கு முன்பே ரஜினி சார் ஒரு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக கூறிவிட்டார். அதன்படிதான் படப்பிடிப்பை நாங்கள் நடத்தினோம். ரஜினி சாரை பத்திரமாக பார்த்து கொண்டோம். வெளியில் சொல்வது அனைத்தும் வதந்தியே. இது போல வதந்திகளை பரப்பாதீர்கள் என லோகேஷ் கூறினார். இருப்பினும் ஒரு சிலர் இன்றளவும் லோகேஷ் கனகராஜை குற்றம் சாட்டிதான் வருகின்றனர். இதற்கு தீர்வு ரஜினியே வந்து உண்மையை சொன்னால்தான் கிடைக்கும் என்று தெரிகின்றது. ரஜினி தன் சோசியல் மீடியா பக்கத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் லோகேஷ் மற்றும் சன் நிறுவனம் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டதாகவும் இது திட்டமிட்ட சிகிச்சைதான் என்று கூறினால் ரசிகர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என தெரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.